ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பட்டர்ஃப்ளை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு காயின் பர்ஸ் வந்து நம்ம மிஷின் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்விடேஷன் கார்டு ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க எதாவது ஒன்று வச்சு ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து டேப் வச்சு தான் போட்டிருக்கேன். நீங்கள் டேப் வச்சு தான் போடணுன்னு இல்லை, எது வேணாலும் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கலாம். இதோட ரேடியஸ் வந்து ஒரு 3.5 சென்டிமீட்டர் இல்லை 3.6 அந்த மாதிரி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து 2 சர்க்கிள் தேவை. ஸோ 2 மடித்து வச்சுட்டு தான் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி இது வந்து நம்ம தைக்கிறதுக்காக நான் ஒரு பழைய ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஜீன்ஸ் கிளாத் மேலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கார்டை இந்த மாதிரி வச்சு நம்ம அது ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டு அதுக்கு மேலே கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பீஸ் சேர்த்து வச்சு மடித்து வச்சு தான் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய அந்த துணியோட அந்த நல்ல உள் பக்கத்தில் இந்த மாதிரி அந்த பேப்பரை வச்சு இந்த மாதிரி சுற்றி வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இது தைக்கிறதுக்கு நான் வந்து ஊசி நூல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பர்ஸு ஃபுல்லாகவே இன்றைக்கி ஊசி நூல் வச்சு தான் தைக்க போகிறோம். தையல் மிஷின் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே நார்மலாக தையல் மிஷின் இருக்காது. அதனால் நம்ம கை வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சுற்றி ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் வந்து தையல் போட்டுக்கலாம். இதில் தையல் போடும்போது பேப்பரை நடுவில் வச்சு தான் தையல் போடணுன்னு இல்லை, பேப்பரை எடுத்துகிட்டே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து சுற்றி ஃபுல்லாகவே நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பேப்பரை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம இந்த மாதிரி நூலை பிடிச்சி இழுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம இதை திருப்பி பார்க்கும்போது நமக்கு கரெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து கிடச்சிருக்கும். இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம பின்னாடியே இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக அங்கே இங்கேன்னு ஒரு 4-5 தையல் போட்டு விட்டோன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நான் இப்போ அந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்னொரு பீஸ்லேயும் தைச்சி எடுத்துடலாம். ஒரு ஜீன்ஸ் வச்சு அதுக்குள்ளே இன்னொரு பேப்பரை வச்சு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் தைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் அதே மாதிரியே ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2மே அதே மாதிரி தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒரு அயன் பாக்ஸ் வச்சு நான் கொஞ்சமாக இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது இது தைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஜிப் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஜிப் வந்து நார்மலாக எல்லா கிராஃப்ட் ஷாப் அந்த மாதிரி எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இதோட ரேட் வந்து ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஜிப் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ரவுண்டோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த ஜிப்பை வச்சு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு விட்டுக்கலாம். இதை தையல் போட ஸ்டார்ட் பண்ணும்போது உள் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் வர மாதிரி தைக்கணும். தைக்கும்போது வெளிப்பக்கம் மட்டும் நம்ம சின்ன தையலாக போட்டுக்கலாம். உள்பக்கம் தையல் வரும்போது கொஞ்சம் பெரிய தையலாக வந்து போட்டுக்கலாம். எல்லா தையலுமே ஒரே சைஸில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம போடக்கூடிய தையலே வந்து ஒரு டிசைன் மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் திக்கான பேப்பர் வச்சுருக்கிறதுனால நமக்கு தையல் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஷார்ப்பான ஊசி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போ வந்து நான் அந்த ஜிப்போட எண்டு வரைக்கும் நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இதை இப்போ அப்படியே நம்ம உள்ளே வந்து ஒரு நாட் போட்டு நம்ம முடிச்சு போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஜிப்போட இன்னொரு பக்கத்தை நம்ம அதே மாதிரி நம்ம தைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இன்னொரு ரவுண்டோட உள் பக்கத்தில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சே தைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். தைக்கும்போது அந்த ஜிப்பை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சி தைச்சி விட்டோன்னா தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் சுற்றி ஃபுல்லாகவே இதே மாதிரி தையல் வந்து போட்டு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு சென்டரில் வைக்கிறதுக்கு இன்னொரு குட்டி பீஸ் ஒன்று வேணும். அந்த பீஸை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பக்கத்தில் 9 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் இன்னொரு பக்கத்தில் 8 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ லென்த் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம அதனால் வச்சு தைச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவை இருக்குன்னு பார்த்துட்டு மீதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இப்போ இந்த சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து இதோட 2 எண்டையும் இந்த மாதிரி வந்து நம்ம மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அந்த 2 எண்டையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குன்னா நீங்கள் மிஷின்லேயே வந்து ஈஸியாக தைச்சி எடுத்துக்கலாம். மிஷின் இல்லாதவங்களுக்காக தான் நான் இப்போ வந்து கையிலே தையல் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டேன். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த பர்ஸில் வச்சு இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது தைக்கும்போது அந்த ஜிப்போட எண்ட் வந்து நம்மளோட துணியோட மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். 2 பக்கத்துலேயுமே இதே மாதிரி அந்த ஜிப் வந்து துணிக்கு மேலே வர மாதிரி பார்த்து தைச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு பக்கத்தை நான் தைச்சி முடிச்சிட்டேன். இனி நம்ம நடுவில் வச்சுருக்கக்கூடிய அந்த துணியை வந்து நம்ம அப்படியே வச்சு பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கத்துலேயும் அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டை மட்டும் வச்சுட்டு மீதி ஹைட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே இன்னொரு பக்கத்தில் வச்சு நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணி தையல் வந்து போட்டுக்கலாம். இதுலேயும் தைக்கும்போது அந்த ஜிப் வந்து அந்த பீஸோட மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து திருப்பும்போது வந்து அப்படியே தெரியும், ஜிப் வந்து தெரியும். அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இதோட மேலே வச்சு நம்ம தைக்கிறோம். இப்போ வந்து இதை ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ பர்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம தைச்ச தையல் எல்லாமே அப்படியே நமக்கு தெரியுது. அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அதனால் நம்ம பர்ஸுக்குள்ளே வந்து வேறு கிளாத் வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 பீஸ் வந்து இதே மாதிரி சர்க்கிள் வந்து அந்த செல்லோ டேப் வச்சு கட் பண்ணியிருந்தோம் அந்த இன்விடேஷன் கார்டில். அதே மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இந்த துணி மேலே வச்சு அதை விட அந்த சர்க்கிளை விடையும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்க மாதிரி வந்து நான் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் அந்த ஜீன்ஸ் கிளாத்தில் ஊசி நூல் வச்சு நம்ம ரவுண்டாக தைச்சது மாதிரியே இந்த கிளாத்லேயும் அதே மாதிரி நம்ம ரவுண்டாக ஊசி நூல் வச்சு தைச்சி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பேப்பரையும் அது உள்ளேயே வச்சு நம்ம இந்த மாதிரி நூலை இழுத்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ரவுண்ட் ஷேப்பில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் 2மே ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம பர்ஸுக்குள்ளே இந்த மாதிரி தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம க்ளூ போட்டும் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா ஊசி நூல் வச்சு கூட தைச்சிக்கலாம். க்ளூ போட்டு ஒட்டுறீங்கன்னா நார்மல் க்ளூ வந்து ஒட்டாது. இந்த மாதிரி ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கோங்க. அந்த க்ளூ வந்து நல்லா ஒட்டும். அப்படி இல்லைன்னா க்ளூகன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா க்ளூகன் வச்சு கூட ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கம் போட்டும் ஒட்டி காமிக்கிறேன். அதே மாதிரி ஊசி நூல் வச்சு தைக்கிறது எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த க்ளூ போட்டு ஒட்டினீங்கன்னா ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கலாம். இது தைக்கும்போது அந்த தையல் வந்து ரொம்ப வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக வெளிப்பக்கம் தைக்கும்போது ஒரு சின்ன தையலாகவும் உள்பக்கம் தைக்கும்போது கொஞ்சம் பெரிய தையலாகவும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் 2 பக்கமுமே அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பாருங்கள், இந்த உள்பக்கம் வந்து நான் தையல் வந்து பெருசாக போட்டிருக்கேன். ஆனால் வெளியே பார்க்கும்போது தையலே தெரியாத மாதிரி குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன். நம்மளோட பர்ஸ் வந்து இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் ஒரு ஹேண்டில் மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன செயின் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கீ செயின் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து இந்த ஜிப்போட இதில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். நம்மளோட காயின் பர்ஸ் வந்து இப்போ ஹேண்டிலோடு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோன்னா இந்த மாதிரி சார்ஜர் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு நம்மளோட ஹேண்ட்பேக்குள்ளே வச்சு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி குட்டியாக சேஃப்டி பின்ஸ் எதுவும் வைக்கணுனாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சேஃப்டி பின்ஸ் எல்லாமே நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டோன்னா சீக்கிரமாக தேடும் போதில் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன காயின் பர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு தேடும்போது வந்து ஈஸியாக கிடச்சிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரி நமக்கு எந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்னாலும் நம்ம போடுறதுக்கு வந்து இதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.